நம்ம நடிப்பின் நாயகன் சூர்யாவோட நடிப்புல பாத்தீங்கன்னா கடைசியா ரெட்ரோ திரைப்படம் ரிலீஸ் ஆகி இருந்துச்சு. இந்த படம் ஒரு ஆஹா ஓஹோன்னு சொல்ற அளவுக்கு வெற்றியை கொடுக்கலனாலும் ஒரு நல்ல வெற்றியை கொடுத்து இருந்துச்சு சூர்யாவுக்கு. சூர்யா ரசிகர்கள் கிட்ட பாசிட்டிவான விமர்சனத்தையும் சினிமா ரசிகர்கள் கிட்ட கலவையான விமர்சனத்தையும் சந்திச்சது. இந்த படம் பாக்ஸ் ஆபீஸ் ரீதியா பாத்தீங்கன்னா மிகப்பெரிய வெற்றினே சொல்லலாங்க. கடைசியா சூர்யாவுக்கு ஒரு தியேட்டர் வெற்றி அமைஞ்சிடுச்சுன்னே சொல்லலாம் ரெட்ரோ படத்துல. அடுத்ததா பாத்தீங்கன்னா ஆர்ஜே பாலாஜியோட இயக்கத்துல தன்னோட 45வது படமான கருப்பு திரைப்படத்துல நடிச்சு முடிச்சிருக்காரு. இந்த படத்தோட டீசரும் பாத்தீங்கன்னா சமீபத்துல ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய வரவேற்பை பெற்று வருது. இந்த படம் சூர்யாவுக்கு ஒரு மிகப்பெரிய தியேட்டர் கம்பேக்கா இருக்குன்றது தமிழ் சினிமா ரசிகர்களுடைய நம்பிக்கையாவே இருக்கு. இந்த டீசரை பார்த்த எல்லாருமே டீசர் ஆஹா ஓஹோன்னு புகழ்ந்து தள்ளிட்டு தான் இருக்காங்க. டீசர் அவ்வளவு அருமையா விட்டுருந்தாங்க. என்னதான் டீசர் அவ்வளவு அருமையா இருந்தாலும் படமும் அந்த அளவுக்கு இருக்கணும்ல, அதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். கருப்பு திரைப்படம் பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகும்ட்டு ஆர்ஜே பாலாஜி அப்டேட்டையும் கொடுத்திருந்தாரு. சாய் அபயங்கருடைய இசையை கேட்கறதுக்கும் ரசிகர்கள் ஆர்வமா காத்துட்டு இருக்காங்க. இந்த படத்தை முடிச்ச கையோட தெலுங்கு இயக்குனர் வெங்கி அட்லூரியோட இயக்கத்துல சூர்யா இப்ப தன்னோட 46வது படத்துல நடிச்சிட்டு இருக்காரு. இந்த படத்தோட ஒரு போஸ்டரையும் ரிலீஸ் பண்ணி இருந்தாங்க சூர்யா பிறந்த நாளை முன்னிட்டு. அந்த போஸ்டர்ல பாத்தீங்கன்னா சூர்யா சில்லுன்னு ஒரு காதல் படத்துல இருந்த விண்டேஜ் லுக்ல தாறுமாறா இருக்காரு. கருப்பு டீசர் மாஸ் அப்படின்னா இந்த சூர்யா 46 உடைய லுக் கிளாஸ்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு அவ்வளவு அருமையா இருந்தாரு. இந்த மனுஷனுக்கு 50 வயசு ஆயிடுச்சு, ஆனா பாக்குறதுக்கு இன்னும் 30 வயசு மாதிரி தாங்க இருக்காரு. அந்த அளவுக்கு தன்னோட உடலை கட்டுக்கோப்போட வச்சிட்டு இருக்காரு. சூர்யா 46 படத்தோட படப்பிடிப்பும் விறுவிறுப்பா நடந்துகிட்டு இருக்கு. இந்த படத்துல சூர்யாவுக்கு ஜோடியா மமிதா பைஜு நடிச்சிட்டு இருக்காங்க. மமிதா பைஜு ஏற்கனவே தமிழ்ல ஜிவி பிரகாஷுக்கு ஜோடியா ரெபல் படத்திலையும் நம்ம தளபதி விஜயுடைய கடைசி படமான ஜனநாயகன் படத்திலையும் நடிச்சிருக்காங்க. இப்ப சூர்யா 46 படத்துல சூர்யாவுக்கு ஜோடியாவும் நடிக்கிறாங்க. இந்த படத்துல சூர்யா கூட சேர்ந்து ஹிந்தி நடிகை ரவீனா டாண்டனும் பாத்தீங்கன்னா முக்கிய கதாபாத்திரத்துல நடிச்சிட்டு இருக்காங்க. இப்ப புது வரவா இந்த படத்தோட படப்பிடிப்புல இணைஞ்சிருக்காங்க நம்ம சூரிக்கு ஜோடியா நடிச்ச பவானி ஸ்ரீ. இவங்க பாத்தீங்கன்னா சூரியுடைய வெற்றிமாறன் இயக்கத்துல ரிலீஸ் ஆன விடுதலை படத்துல பாத்தீங்கன்னா சூரிக்கு ஜோடியா நடிச்சிருந்தாங்க பவானி ஸ்ரீ. இவங்களோட யதார்த்தமான நடிப்பு ரசிகர்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இப்ப சூர்யா 46 படத்துலயும் பாத்தீங்கன்னா பவானி ஸ்ரீ 2வது கதாநாயகியா நடிச்சிட்டு இருக்காங்கன்றது கூடுதல் தகவல். பொறுத்திருந்து பார்க்கலாம். தெலுங்கு இயக்குனர் வெங்கி அட்லூரி தெலுங்கு ரசிகர்களையும் கவர் பண்ணணும், தமிழ் ரசிகர்களையும் கவர் பண்ணணும். அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு சூப்பரான திரைப்படத்தை கொடுப்பாரா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.